ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை, கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்றைக்குமே மாறாததாய் இருக்கிறது. அப்ப உண்மையாகவே கவனிங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நீதியும், நீதி என்று சொன்னால் கவனிங்க, உண்மையாகவே கர்த்தர் எல்லா நிலையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா காலத்திலும் கர்த்தர் உண்மையாகவே நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மை, எல்லா இடத்திலும் கர்த்தர் உண்மையாகவே அவர் நீதி செய்கிற தேவன். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி, கவனிங்க, நம்ம ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனோடு அந்த கிருபையை நிறுத்துவதில்லை. கர்த்தருடைய நீதி அந்த மனிதனோடு நிற்கவில்லை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். கவனிங்க கவனிங்க, உங்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் நீதி செய்தால் அந்த மனுஷனுக்கு பிறகான அந்த கிருபையும் நீதியும் அடுத்த தலைமுறைக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கும், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய். அனாதியாய் என்று சொல்லப்படும் போது அதற்கு ஒரு காலத்திற்குட்பட்ட அல்ல, அனாதியாய், என்றென்றைக்கும் நித்தியமுள்ளதாய், அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பான் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தலைமுறையாய். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தெளிவாய் சொல்லப்படுகிற எரேமியா தீர்க்கதரிசனத்துல 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் உண்மையாகவே அவர் பெரிய தேவன் என்று சொல்லுவது, மகா இரக்கம் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர், உண்மையாகவே எல்லா நிலையிலும் நம்மை மன்னிக்கிறவர், இரக்கமுள்ள, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அந்த இரக்கத்தின் நிமித்தமாய், அவர் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தான், கவனிங்க, கர்த்தர் நம்மீது கொடுக்கிற கிருபையை நம்மோடு நிறுத்துவதில்லை, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் அவருடைய கிருபையும் நீதியும் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் தொடர செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தா போதும், எங்கள் தலைமுறைகளையே கர்த்தர் கிருபையாய் நீதியாய் அவர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அனாதியாய், என்றைக்குமே முடிவில்லாததாய், அனாதியாய், என்றென்றைக்கும் கர்த்தருடைய கிருபை உள்ளது, கர்த்தருடைய நீதி உள்ளது. அப்ப நிச்சயமாகவே எல்லா நிலையிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நாம் உண்மையாகவே பயந்து நடக்கும் போது நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் அனாதியாய், நம்மோடு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகள் தலைமுறைகளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிருபையாய் நடத்துவார், நீதி உள்ளவர்களாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி கர்த்தருக்காக நிலைத்திருப்போம், கர்த்தருடைய கிருபைகளை காத்துக்கொள்வோம், கர்த்தருடைய நீதியை பலப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளை காலை வேளைக்காக நன்றி. கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய நீதியும்
ஏசப்பா, கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனிதன் மீது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய கிருபையை நீர் காத்து வருகிறீரே. அனாதியாய் உம்முடைய கிருபை, உம்முடைய நீதியும் கர்த்தர் நீர் காத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியாய் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, தலைமுறைகளை கர்த்தர் அனாதியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக, உம்முடைய கிருபையை காத்து வருகிற பெரிதான நன்மைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காலைகளே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, அவருடைய நீதி அனாதியாய் உங்கள் தலைமுறைகள் தோறும், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த, உங்கள் குடும்பங்களை, தலைமுறைகளை கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலத்திருப்போம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.